ஆவலோடு எதிர்பார்த்துட ஆண்டோட வர்த்தனம் இன்னைக்கு கடந்து வரும். ஐ வெல்கம் டியர் Kiran in the name of Lord Jesus. Pastor Kiran, I welcome you. God bless you, Pastor. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸோ எத்தனை பேருக்கு என்ன ஞாபகம் இருக்கு? யார் கூட வந்தேன்னு சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கு, பரவாயில்ல. வெரி குட், ப்ரைஸ் காட். ஸோ திரும்ப உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ நான் வரேன்னு சொன்னோன்னே பாஸ்டர்கிட்ட சொன்னேன். ஸோ பாஸ்டர் கண்டிப்பாக வாங்க அப்படின்னாரு. ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர் பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஆமென். ஒரு நல்ல சபை இது, அருமையான சபை, நல்ல வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு சபை. அடுத்த வாரம் வந்து ஜாஷ்வா ஜேம்ஸ் வரார்ல, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டுவாங்க, சரிங்களா? ரொம்ப வல்லமையான தேவ ஊழியர், என்னுடைய நெருங்கிய நண்பர். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக எனக்கு அவர் தெரியும். நேற்று அவரோட மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு தான் நான் சென்னையிலேருந்து வந்திருந்தேன், அவரோட இதை கேட்கணுன்ட்டு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆண்டவர் நிறையா காரியங்கள் அவர் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் இந்த காலத்தில். அது வந்து நிறைய சபைகளில் பேசுகிறதே கிடையாது, ஆனால் ஆண்டவர் அவர் மூலமாக பேசி கொண்டு இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் பர்சனலாக அவர் பெரிய ஒரு ஆசீர்வாதம். ப்ராஃபட் ஜாஷ்வா ஜேம்ஸ், நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் நானும் அவரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை செஞ்சோம். ஆக்சுவலாக அவரும் HCL டெக்னாலஜிஸ், நானும் HCL டெக்னாலஜிஸ். ரெண்டு பேரும் வந்து ஒன்றா பிரேக்லாம் போவோம். போய் ஃபோன் பண்ணிட்டு வாங்க ஜாஷ்வா, வாங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அந்த இதெல்லாம் வந்து 2011-12. ஸோ 2014 நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அவரும் அந்த டைமில் தான் ஊழியத்துக்கு வந்திருந்தார். அந்த ஊழிய ஆரம்ப டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவேன், ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, நீங்கள் ஒருவேளை தப்பாக வந்துட்டீங்களோ, தெரியாமல் ஊழியத்துக்கு வந்துட்டீங்களோ, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஊழியத்துக்கு வந்துட்டீங்களோ. ஏன்னா நிறையா உணர்ச்சி வசப்பட்டு நம்மளும் செய்வோம்ல, ஆண்டவருக்காக தான் செய்யணும்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்துட்டீங்க போல் நீங்களும். அதனால் திரும்ப என்ன பண்ணிடுங்க, நீங்கள் ஏதாவது ஒரு IT கம்பெனியில் போயிட்டு வேலைக்கு போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு. ஜாஷ்வா ஜேம்ஸ் மட்டும்தான் சொல்லுவார், நீங்கள் திரும்ப வேலைக்கே போகக்கூடாதுன்னு. மற்றவங்க எல்லாரும் திரும்ப IT கம்பெனிக்கு போங்கன்னுவாங்க. அவரில் இல்லை கிரண், நீங்கள் போகக்கூடாது, உங்களுக்கு ஆண்டவர் இந்த அழைப்பை தான் வச்சுருக்கிறார், இதுதான் உங்கள் வேலை, திஸ் இஸ் யுவர் ஒர்க். இந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, இந்த சுகமாக்குற ஊழியத்தை செய்கிறது தான் உங்கள் வேலை, அது உங்கள் வேலை கிடையாது, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து தெளிவாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பேசுகிற ஒரு தேவதாசர் அவர். ரொம்ப நல்ல அருமையான மனுஷன் அவர், வெரி ஹம்பிள் மேன் ஆஃப் காட். ஸோ அடுத்த வாரம் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்க, நிறைய புதுசாக சொல்லி தருவார், கற்றுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையே மாறிடும். ஆமென். ஹல்லேலூயா, க்ளோரி பீ டு காட். எத்தனை பேர் வந்து தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்த்துருக்கிறீங்க? ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய ஜனங்களை அவர் சுகமாக்கினார். ஸோ ஹிஸ் வேர்ட் contains the power to heal you. ஆமென். அவருடைய வார்த்தையில் தான் வல்லமை இருக்கிறது. நீங்கள் அந்த வார்த்தையை தான் ரொம்ப வாஞ்சிக்கணும். You have to hunger for the word of God. You have to thirst for the word of God. ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ளே தான் நீங்கள் தேடுகிற எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் தேடுகிற சகலமும் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது. ஆமென். தம்பி, யாராவது ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க முடியுமா? அப்பப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க. நான் இன்றைக்கி சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும்பொழுது ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருந்தேன். நைட்டு 8 மணிக்கு தான் கிளம்புனேன், வெள்ளிக்கிழமை. ட்ரைவ் பண்ணி வரும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரைவ் பண்ணி வர்றது. ஏன்னா வந்து அது எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு நேரம். அது நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே வரலாம், யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ட்ரைவ் பண்ணிவிட்டு நல்லா என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸோ சில பேர் யோசிக்கலாம், நான் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிலாம் ஆஃபீஸ்க்கு போகிறேன் பிரதர், ரொம்ப தூரம் அங்கே போகணும், ரொம்ப தூரம் இங்கே போகணுன்னா, அந்த ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி போகிறீங்கன்னா அந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்ல நேரம் அது. ஏன் தெரியுமா? யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே போகலாம். யாரா கேள்வி கேட்பாங்களா உங்களை? சொல்லுங்கங்க, யாரா கேள்வி கேட்பாங்களா? யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நல்லா அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணலாம். இல்லை நீங்கள் ட்ரைவ் பண்ணலன்னா வசனத்தை வாசிச்சுட்டே போகலாம், இல்லை ஒரு நல்ல செய்தியை கேட்டுகிட்டே போகலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் நம்ம காலத்தை வந்து என்ன பண்ணிக்கணும், பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். பவுல் எழுதுறாருல, ரிடீம் த டைம். காலத்தை நம்ம என்ன பண்ணணும், பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்.
ஏன்னா இன்றைக்கு நீங்கள் இந்த மாதிரி பிரயோஜனமான காரியத்தில் நீங்கள் வந்து உங்கள் டைமை வந்து செலவு செய்யும் பொழுது நாளைக்கு ஒரு பெரிய அறுவடை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நான் இப்போ போகிற இடத்துல எல்லாம் சொல்கிறது தான், என் ஜூம் மீட்டிங்கில் அதான் சொல்கிறேன். நிறையா வசனத்தை கேளுங்க, நிறையா வசனத்தை வாசிங்க, நிறையா அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. டெய்லி அந்நிய பாஷை ஜெபம் நடக்கும் என்னோட ஜூமில். டெய்லி காலையில் 7 மணிக்கு அந்நிய பாஷையில் ஜெபம் நடக்கும். வந்து பண்ணுங்க. ஏனென்றால் இன்னைக்கு நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அது நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு உங்களுக்கு அறுவடையை கொடுக்கும். ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார்ல, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், அது அவனுக்கு எப்படிப்பட்ட அறுவடை கொடுக்குமா? 30, 60, 100 மடங்கான அறுவடை. 100 மடங்கு. யோசிச்சு பாருங்க. 1 போட்டால் 100 எங்கெங்க வரும்? எந்த பேங்க்குமே 1 போட்டால் 100 தரமாட்டான். தருவானா? எவனாது தருவானா? தரவே மாட்டான். 100 மடங்கு சந்தோஷம், 100 மடங்கு சமாதானம், 100 மடங்கு உங்களுடைய சுகம். யோசிச்சு பாருங்க. 100 மடங்கு சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. உலகமே சுற்றி இருக்கிற உலகமே இடிஞ்சு விழுந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க. பார்க்குறவங்களாம் உங்களை பார்த்து என்னன்னு சொல்லுவான்? அப்போ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னுவான். பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம். பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ அதிகமாக இந்த நாட்களில் இது ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏன் இது வந்து நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி, நான் செய்திக்குள்ளே போகல, ஏன் இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இல்லை? ஒவ்வொரு நாளும் வந்து எல்லாமே எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. விலைவாசியை நினச்சா எப்படி இருக்குது? இன்னும் பயங்கரமாக இருக்குது. பெட்ரோலை நினச்சா எப்படி இருக்குது? இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்ம அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம அதை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அப்போ அந்த பயம் வந்து வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக தேவனுடைய வார்த்தையில் நேரத்தை செலவு செய்யணும். அதிகமாக அவருடைய பிரசன்னத்தில் உட்காந்து ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். வார்த்தையை தியானம் பண்ணணும். அப்பொழுது உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கும். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதைத்தான், அவனுக்கு 100 மடங்கான அறுவடை வந்தது. பஞ்ச காலத்தில் தான் விதைக்கிறான். ஹல்லேலூயா. உலகத்தில் பஞ்சம் வந்தாலும், உலகத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களை அணுகாது. சொல்லுங்க, அணுகாது. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். சொல்லுங்க, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்களை நல்லா ஆயத்தப்படுத்திக்கோங்க. பரீட்சை வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. பரீட்சை வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே நல்லா படிங்க. உட்காந்து டெய்லி படிங்க. லாஸ்ட் மினிட்ல படிக்கிற மாதிரி படிக்காதீங்க. டென்ஷன் ஆகிடுவீங்க ரொம்ப. இப்போவே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாரை விட எப்படி இருப்பீங்க? மேலே இருப்பீங்க. நீங்கள் வாளாகாமல் தலையாக இருப்பீங்க, கீழாகாமல் மேலாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி பீ டு காட். தேங்க்யூ ஜீசஸ். வாசிப்போமா? இன்னைக்கு நான் என்ன பேசணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே வரும்போது ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியை குறித்து சில காரியங்களை பேச சொன்னார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை குறித்து வந்து ஒரு மீட்டிங்லலாம் பேச முடியாது. அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. ஆனாலும் சில காரியங்களை ஆண்டவர் வந்து ஷேர் பண்ண சொன்னார் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அடுத்தது அப்படியே 32க்கு வந்துருங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். போதும் சிஸ்டர், போதும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறன்னு வருது. ஆங்கிலத்தில் இன்னும் அழகா வருது, he who calls on the name of the Lord. அப்பனா கர்த்தருடைய நாமத்தை அழைக்கிறவன், கூப்பிடுகிறவன் எவனோ அவனை அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமென். முதல்ல ஆண்டவர் சொன்னது இதுதான். எவ்ரிபடி ஹியர், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னை விசுவாசிக்கிறீங்க. உங்க இருதயத்தில் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க. உங்க வாயால கர்த்தரை நீங்க என்ன பண்றீங்க? அறிக்கை செய்றீங்க. அப்போ உங்க மேல யார் இருக்கிறா? பரிசுத்த. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிற சந்தேகமே இதுதான். பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? கரெக்டா இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கு? கை தூக்கலாம். எனக்கெல்லாம் ரொம்ப வந்திருக்கு. இப்போ கிடையாது, நான் சொல்றதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த சந்தேகம் வந்துச்சு. இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வரும். எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க சந்தேகங்களுக்கான பதில் வந்து தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கிறது. உங்க சந்தேகங்களுக்கான பதில் எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கு. சந்தேகத்துக்கான பதில் வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸ்ல கிடையாது. கரெக்டா இல்லையாங்க? நமக்கே இந்த மாதிரி சந்தேகம் வருது. ஏன்னா சில நேரம் நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? எப்படி ஃபீல் பண்றோம்? ஒரு மாதிரி ஃபீல் பண்றோம். கரெக்டா? மனசெல்லாம் எப்படி இருக்கு? பாரமா இருக்கு. ஏன்டா வாழ்றோம்னு தோணுதா இல்லையாங்க? உங்க மனசுல தோணுதெல்லாம் எனக்கு எப்படிங்க தெரியுது? ஏன் தான் இந்த மனுஷனை கட்டி வச்சிங்களோ ஆண்டவரே அப்படின்னு தோணுது சில நேரம். அப்போ பிரச்சனை வேற ரொம்ப அமுக்குது போட்டு. அப்போ உடனே நமக்கு என்ன தோணுது? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இல்லையோ? திரும்ப வாசிங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை சொல்லுங்க. மாம்சமான யாவர் மேலும். பரிசுத்த ஆவியானவருடைய வேலையே என்ன தெரியுமா? வாட் இஸ் த பிரைமரி ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியானவரோட வேலையை வந்து உங்களோட இருக்கிறது தான். எல்லோரும் ஆமேன் சொல்லுவோமா? அவருடைய முதல் வேலையை உங்க கூட இருக்கிறது தான். உங்களை விட்டுட்டு வேற எங்கேயும் அவர் போக முடியாது. ஹல்லேலூயா. உங்களை விட்டுட்டு வேற எங்கேயும் அவர் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. உங்களோட இருப்பதற்காக தான் ஆண்டவர் அவரே அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா இல்லையாங்க? அவருக்கு வந்து வாசஸ்தலம்னா அது நீங்க மட்டும்தான். அவருடைய வீடுனா அது நீங்க மட்டும்தான். வேற எங்கேயும் போக முடியாது அவரால். எத்தனை பேருக்கு புரியுதுங்க சொல்றது? புரியுதுங்களா இல்லையா? ஸோ நீங்க என்ன யோசிக்கிறீங்க, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, அதை வச்சு பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இல்லை. அவர் புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? இது நமக்கு ஏன் இப்படிலாம் தோணுதுன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லாருமே வந்து எப்படி சொல்ல, எல்லாரும் குடும்ப அமைப்பில் இருக்கிறோம் இல்லை? ஒரு ஃபேமிலியில் இருக்கிறோம், ஒரு சொசைட்டியில் இருக்கிறோம். நிறைய உறவுகள் நமக்கு இருக்கிறது இல்லை? நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ், நிறைய உறவுகள் நமக்கு இருக்குது. கணவன்னா மனைவி இருக்கிறாங்க, மனைவிக்கு கணவன் இருக்கிறாங்க, அப்புறம் தாய் தகப்பன் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, கூட பிறந்தவர்கள் இருக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? தாத்தா பாட்டி மாமா அத்தை சித்தி சித்தப்பா பங்காளி எல்லாம் இருக்கிறான். சரிங்களா? அந்த உறவுகள்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சு தான் ஃபங்க்ஷன் ஆகும். கரெக்டாக இல்லையா? எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பிரதர் சுகமளிக்கிற ஊழியக்காரன்னு சொன்னாங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் பற்றிலாம் ஏன் பிரதர் பேசுகிறீங்க? நான் கையை வைக்க போகிறேன் இன்னைக்கு. நிச்சயமாக எனக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பிட்டாரு, எல்லார் மேலேயும் நீ கை வைக்கணும். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? நான் ரெடி. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட ரெடினா நான் ரெடி. எல்லார் மேலேயும் நான் என்ன பண்ண போகிறேன்? இன்னைக்கு கையை வைக்க போகிறேன். ஆனால் வெறும் கையை வச்சா பத்தாது. வெறும் கையை வச்சா பத்தாது. உள்ள வார்த்தை முதல்ல போகணும். உள்ள வார்த்தை போன பிறகு நான் கை வச்சா வேலை நடக்கும். ஹல்லேலூயா. புரிஞ்சிருச்சிங்களா? வெறும் கையை வச்சா போதும்னா ஆண்டவர் வசனத்தையே கொடுத்துருக்க மாட்டார். இயேசு பிரசங்கமே பண்ணியிருக்க மாட்டார். இயேசு எவ்வளோ பிரசங்கம் பண்ணார்? கரெக்டாக இல்லையாங்க? மலை பிரசங்கம்லாம் பண்ணுறாரு. அவ்வளோ நேரம் நாள் கணக்கில் போதும் மலை பிரசங்கம்லாம். எதுக்கு அவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணுறாரு? எல்லாம் லைனில் வா நான் கையை வைக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல? சொல்லியிருக்கலாமா வேண்டாமாங்க? எதுக்கு பிரசங்கம்? எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? பேதுரு எல்லாம் லைனில் நிற்க சொல்கிறா. எல்லாம் லைனில் நிற்பாங்க. இவர் டக்கு டக்கு டக்குன்னு கை வச்சுக்கிட்டா வேலை முடிஞ்சு. ஓகே ரைட்டு ஓகே ஆஃபரிங் போடுறோம் போட்டு கிளம்பி போயிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ நல்லா நம்ம இதுக்கு வந்துடும். ஸோ நம்ம வந்து ஒரு we are in relationship with each other. ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஒரு உறவு இருக்குது. அந்த உறவு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அவங்க நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து எப்போ பார்த்தாலும் உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு, எவனை பார்த்தாலும் கடிச்சு குதறிட்டு திட்டிகிட்டு இருந்தால் எவனாவது என்கிட்ட வருவானா? எவனா வருவானா? என் மனைவியே என்கிட்ட வரமாட்டாங்க, என் பிள்ளைங்களே என்கிட்ட வரமாட்டாங்க, யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க. எல்லாருமே அவரா ஐயோ ஒரு மோசமானவருங்க, அவர் கிட்டே போக முடியாதுங்க, நாய் மாதிரி குலைப்பாருங்க, அவர் நாயே தேவலைங்க அவரோட. அதாவது வாலாட்டம், இவர் வாழையும் ஆட்ட மாட்டார். இவர்
எவனும் வரமாட்டான். எல்லாரும் நம்மளை விட்டுட்டு என்ன பண்ணிடுவான், போயிடுவான். கரெக்டா இல்லையாங்க? இன்னும் சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நல்லா கவனிங்க, இன்னும் சில நேரம் சில பேருக்கு வந்து விழுந்து விழுந்து செய்வோம் எல்லாத்தையும். நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமாக பேசிக்கிட்டு இருக்கேன். விழுந்து விழுந்து செய்வோம், ஆனால் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க அவங்க. கரெக்டா? ஒரு ஆண்டி டக்குன்ட்டாங்க எப்படின்ட்டாங்க தெரிஞ்சிச்சு, உங்கள் பார்த்தனே கண்டுபிடிச்சிட்டேன். விழுந்து விழுந்து என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு எல்லாமே செய்வோம், பெஸ்ட்டாக பண்ணுவோம், எல்லாமே ரொம்ப நேசிப்போம், ரொம்ப அன்பு கூறுவோம், எல்லாத்தையும் செய்வோம். ஆனால் அவங்க நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க? இது எல்லாருமே முக்காசி பார்த்துருப்பாங்க. அது கிறிஸ்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உடனே நம்ம என்ன நினைப்போம், என்னை யாருமே அன்பு கூறல இந்த உலகத்தில், கர்த்தருக்கு என்ன பண்ணல, பிடிக்கவே இல்லை. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ நீங்கள் எப்படி ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் எப்படி நீங்கள் உணர நினைக்கிறீங்கன்னா, மற்றவர்கள் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க, கரெக்டா இல்லையா? அவங்க என்னை நேசிக்கிறாங்க, அப்போ ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு. ஸோ மற்ற உறவுகளோட நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை வச்சு தான் ஆண்டவர் பிரசன்னம் உங்கள் கூட இருக்குன்றதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க, கால்குலேட் பண்ண. ஆனால் அப்படி அது ஒர்க் ஆகலை. ஹல்லேலூயா. அது அப்படி ஒர்க் ஆகலை. இயேசுவோட வாழ்க்கையிலே அது நடந்துச்சு. இயேசு வந்து ஒரு இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். வந்து சொல்லுவாங்க, உனக்குள்ள வந்து பேல்சூபோட ஆவி இருக்குது அப்படின்றவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதை? பைபிளில் தானே இருக்குது. எல்லாம் அப்படி பார்க்குறீங்கன்னா, பேல்சூபோட ஆவி இருக்குது. பேல்சூப்னா யாருன்னா அது ஒரு பிசாசோட பேர் போல், அதெல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது, சரிங்களா? பேல்சூப்போட ஆவி உனக்குள்ளே இருக்குது. அந்த பேல்சூப் வந்து அவனோட ஆவியை வச்சு தான் நீ என்ன பண்ணுற, மற்ற பிசாசுகளை துரத்துற அப்படின்றவாங்க. சொல்லி இயேசு மேலே அபாண்டமான பழியை போடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே, நல்லா கவனிங்க, இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அவர் பைபிள்லே இருக்குது, அவரோட குடும்பத்தில் எவனுக்குமே புரியல அவரை பற்றி. எஸ்பெஷலி அவர் கூட பிறந்தவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, யாக்கோபு அந்த மாதிரி சில பேர்லாம் இருந்தாங்கல்ல, அவர் கூட பிறந்தவங்க, அவங்க யாருக்குமே என்ன பண்ணல, இயேசுவை பற்றி புரியவே இல்லை. ஆனால் இயேசு அதுக்காக உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருந்தாரா? ஆண்டவரே, மேசியாவாக என்னை அனுப்பினீர், இந்த குடும்பத்தில் பிறக்க வச்சீர், கூட இருக்கவனே மதிக்க மாட்டான், வீட்டில் இருக்கிறவனே, நான் போய் உலகத்தின் பாவத்துக்காக வேற, இவனுக்கு வேற நான் போய் வேற தொங்கணும் வேற சிலுவையில் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாரா? சொல்லுங்க. அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவர் சொல்லுங்க, தெளிவாக இருக்கணும் வாழ்க்கையில். என்ன தெளிவு இருக்கணும்? ஆண்டவர் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோட இருக்கிறார்னு தெளிவு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் குழப்பமே இருக்காது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இல்லை இப்படி பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. எது புரியுதோ இல்லையோ இது உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சே ஆகணும். சொல்லுங்கள், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அடுத்த லைனில் படிங்க சிஸ்டர். ஆமோஸ் 2:28. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எத்தனை பேருக்கு இங்க தீர்க்க தரிசனம் சொல்ல ஆசைப்படுறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? கை தூக்குங்க. மற்றவங்களுக்குலாம் ஆசை இல்லையா? நீங்களே சொல்லுங்க பிரதர், ஏதாவது அமெரிக்கா போவேன், ஆப்பிரிக்கா போவேன்ட்டு. ஏன் பிரதர் நீ வந்து கேட்குறீங்க? நீங்களே சொல்லிட்டு போயிடுங்க பிரதர், அமெரிக்கா போவேன். 2 மாதத்தில் அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வருவார், அவரும் சொல்லுவார் வாங்க. முதல்ல தீர்க்க தரிசனம்னா என்னன்னே நமக்கு புரியல. முதல்ல அந்த தீர்க்க தரிசனத்தில் நம்ம சொல்கிறோம்ல, நீ இது பண்ணு அது பண்ணு, அதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராஃபஸி தான். முழு தீர்க்க தரிசனம்னா என்னன்னே தெரியல நமக்கு. என்ன போட்டிருக்கோம்? குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். பரிசுத்த ஆவியான பாருங்களேன், மாம்சமான யாவர் மேலும் உன் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டு அடுத்த லைன் என்னமா வருது? தீர்க்க தரிசனம் உரைப்பீங்க. அப்போ பரிசுத்த ஆவியான இருக்கதே தீர்க்க தரிசனம் சொல்றது தானா? சொல்லுங்க. சி ஒன்று முதலே மென்ஷன் ஆகுதுன்னா அது இம்பார்ட்டன்ட் தானே? என்னங்க, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னு சொல்லிட்டு அடுத்த லைனே தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள். அப்போ என்ன, பரிசுத்த ஆவியானோட மெயின் ஃபங்க்ஷனே அதானா? சொல்லுங்க. அப்படி தானே இருக்கு. அப்போ எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும்ல. அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்?
தீர்க்க தரிசனம் வரைக்கணும். பார்க்குறவனெல்லாம் பார்த்து அமெரிக்கா போவோம், அம்ஜிக்கார போவோன்னு சொல்லணுமா? அதுதான் தீர்க்க தரிசனமா? சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல அது தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு நான் முதல்ல சொல்றேன். ஹல்லேலூயா. வேதத்தில் முதல் தீர்க்கதரிசி யாருன்னு தெரியுமா? யாரா கரெக்டாக சொல்லுங்களேன். யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. யார் சொன்னது? ஏன் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கீங்களா ஆண்டி ஜூமில்? அதான் தெரியுது பார்த்தால. ஆண்டி வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு ஆண்டிக்கு. ஆபிரகாமை வந்து தேவன் வந்து தீர்க்கதரிசி என்று அழைக்கிறார். அது தெரியுமா உங்களுக்கு? எங்க இருக்குமா அந்த வசனம்? ஆதியாகமம் 27. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்க, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஒரு தீர்க்கதரிசி. எந்த இடத்துல ஆபிரகாம் தீர்க்கதரிசனம் சொன்னான்னு வசனம் இருக்கு? சண்டே ஆபிரகாம் சர்வீஸ் நடத்தி தன்னுடைய எல்லா வேலைக்காரர்களுக்கும் லைன்ல நிக்க வச்சு கையை வச்சு ஜெபம் பண்ணாரு. எங்க இருக்கு லைன்? எங்க இருக்குது? எங்க இருக்கு? ஒரே இடத்துல இருக்கு. தன் வீட்டார் எல்லாருக்கும் போதித்தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆபிரகாம் வந்து ஒரு நல்ல பாஸ்டராக இருந்திருப்பார். ஆனால் எங்கே தீர்க்க தரிசனம் சொன்னான் இருக்கு? இருக்கா எங்கேயாவது? எங்கேயாவது இருக்கா? சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொன்னான்னு இருக்கா பிரதர்? இருக்கா? இருக்கு. எலியா தீர்க்க தரிசனம் சொன்னான்னு இருக்கா? இருக்கு. ஆனால் ஆபிரகாம் சொன்னான்னு இருக்கா? கிடையாது. ஏன் ஆண்டவர் தீர்க்கதரிசின்றாரு? சரி, முதல்ல நல்லா கேட்டுக்கணும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உன் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். அப்படின்னா எல்லாரும் தீர்க்கதரிசின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா ஆவியை உடையவர்கள் எல்லாரும் என்னவா? தீர்க்கதரிசிகள். ஸோ தீர்க்கதரிசினா பேசிக் டெஃபினிஷன் என்னன்னா, யூ ஹேவ் தி எபிலிட்டி டு ஹியர் காட். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற திராணியும் திறமையும் உங்களுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. இதுதான் தீர்க்கதரிசி. இதுதான் பேசிக். நீங்க யாருக்குமே கையை வச்சு எதுவுமே சொல்ல வேண்டாம், ஆனா நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். இதுதான் தீர்க்கதரிசி. முதல்ல எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மாதிரி எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. எனக்கே முதல்ல ஷாக் ஆயிடுச்சு இது ஆண்டவர் சொல்லும்போது. உன் குமாரர்களும் உன் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். தானியேல் தீர்க்கதரிசியா? தானியேல் தீர்க்கதரிசியா? அங்க எத்தனை ராஜா கடியில் அவர் இருக்கிறான்? நெபுகத்நேசர் இருக்கிறாரு, டேரியஸ் இருக்கிறாரு, அப்புறம் யாரு? கோரேஸ் இருக்கிறாரு. வேற யாரெல்லாம் இருக்கா? 4-5 ராஜாவும் கீழே இருக்கிறான். எல்லா ராஜாவும் கூப்பிட்டு, ராஜாவே நான் ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவதாசர், வாங்க தலையை கொடுங்கன்னா ராஜா தலையை எடுத்திருப்பான். அங்க இருக்கிறவனெல்லாம் கூப்பிட்டு, குறி சொல்ற மந்திரம் சொல்றவனெல்லாம் கூப்பிட்டு, நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், என்கிட்டே வா, நீ வா சொல்றேன் வா அப்படின்னு நான் சொன்னார் அவரு? கிடையாது. ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்தார் அவர். ஹல்லேலூயா. ஸோ தீர்க்கதரிசி, நீங்க எல்லாரும் தீர்க்கதரிசி. ஏன்? நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். சொல்லுங்க, நான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். நான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். நான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். என் ஆடுகள் என் சத்தத்தை, நீங்க எல்லாருமே அவருடைய ஆடுகளாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. You are the sheep in his fold. நீங்க எல்லாரும் அவர் மந்தையின் ஆடுகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. தினமும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்கணும்னு விரும்புறவங்க சத்தத்தை கேட்பாங்க. நிறைய வீட்டில் வந்து சொல்லுவாங்க, மனைவிமார்கள்லாம் சொல்லுவாங்க, நிறைய கம்ப்ளைண்ட் இது. நான் பேசிகிட்டே இருப்பேன், அவர் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பார். கரெக்டா? நான் பேசிகிட்டே இருப்பேன், அவர் என்ன பண்ணுவார்? ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பார். கணவர்கள்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கக்கூடாது, கண்டுபிடிச்சிருவார் பிரதர் அப்படின்ட்டு, சிரிச்சா அப்படின்ட்டு. நீங்கள் சிரிக்கலைனாலே அதுதான் அடையாளம் நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு. ஏன்? ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். இவ சொல்கிறத நான் என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். அவர் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டார். அவர் நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி. ஸோ அதனால அவர் காதுக்கு என்ன பேசுறாலும் என்ன பண்ண மாட்டேங்குது, பக்கத்திலே தான் உட்காந்து பேசுறாங்க. ஆனால் அவருக்கு என்ன கேட்க மாட்டீங்க? ஒன்றுமே கேட்க மாட்டீங்க. ஆனால் இதே வந்து அவர் ஃபோனை மூடி வச்சுட்டு என் மனைவி சொல்கிறத நான் கேட்கணும்னு முடிவு பண்ணால் என்ன பண்ணும்? அவருக்கு கேட்குமா கேட்காதா?
அதே போல தான் இது வைஃபுக்கும் பொருந்தும். சரிங்களா? நீங்கள் ரொம்ப சிரிக்கக்கூடாது உடனே. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு ரொம்பன்னு சொல்றதோட உதவி செய்கிற ஒரே ஆள் வந்து யாருன்னா ஹோலி ஸ்பிரிட் தான். வித்தவுட் த ஹோலி ஸ்பிரிட் யூ cannot hear the voice of God. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறதுக்கு காரணமே முதலாவது நீங்கள் அவர் சத்தத்தை கேட்கணும் தான். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுங்க? முதலாவது சத்தத்தை கேட்கணும். நீங்கள் பிள்ளைக்கு தேவை முதல்ல என்ன தெரியுமா? அம்மா அப்பாவோட சத்தத்தை கேட்கணும். அது பிள்ளை பிறந்திருக்கும், கையில் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அம்மா அப்பா அதுக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதுக்கு பேச தெரியுமா? தெரியாது. ஆனால் இவர் கதையாக சொல்லிட்டு இருப்பார் அப்பா அதுக்கிட்ட போயிட்டு. அப்பா இங்கே வந்தேன், அப்பா அது பண்ண, அது ஒன்றும் அதுக்கு புரியுதா இல்லைன்னா கூட தெரில. அதுக்கு அங்கே பாப்பா அங்கே இருக்குது, கரெக்டாக ஆண்டவர் காட்டுறாரு. பேசிக்கிட்டே இருப்பாங்க, கதையாக சொல்லுவாங்க, எல்லா கதையும் சொல்லுவாங்க. என்னமோ வந்து அதுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. ஹல்லேலூயா. ஸோ பேசிக்கிட்டே இருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் லைஃப்பில் அதுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த பிள்ளைக்கு அப்பாவோடே இருக்குது, அப்பா சத்தத்தே கேட்குது, அம்மாவோடே இருக்குது, அம்மா சத்தத்தே கேட்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபோன் எடுத்து ஹலோ நான் அம்மா பேசுகிறேன்னுலாம் சொல்ல வேண்டாம். அம்மா பேசுகிறேன்னு சொல்லணுமா? ஃபோன் எடுத்து ஏய் எங்கே இருக்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க, இது அம்மா தான் அப்படின்ட்டு. ஏன்னா மாடு ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்கன்னா அவங்க தான் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ த ஹோலி ஸ்பிரிட் பிரைமரி ஃபோக்கஸ், அதாவது பிரைமரி ஜாப் இஸ் டு மேக் யூ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சத்தத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? கேட்கணும். சொல்லுங்கள், தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆமென். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வாழ்க்கை. சேலஞ்சு இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். சேலஞ்சு இருக்கும் வாழ்க்கையில், வந்து சவால்கள் இருக்கும், ஆனால் சுவாரஸ்யமும் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம வந்து சேலஞ்சே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சேலஞ்சே இருக்கான்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. எல்லா இடத்துலையும் சேலஞ்ச் இருக்குன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் என்ன இருக்குன்றாரு? அதற்கு மேலே ஆளுகையும் இருக்குன்ட்டார். ஹல்லேலூயா. அதற்கு மேலே ஆளுகை இருக்குன்ட்டார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் உங்களுக்கு சொன்னது எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். He will remind you of all things that I have taught you. சொல்லுங்க, நினைப்பூட்டுவார். ஒரு காரியத்தை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தால் தான் அதை ஞாபகப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு காரியத்தை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தால்தான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும். இப்போது நீங்கள் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க, பிரதர் என் வீடே மறந்து போயிடுச்சு பிரதர், எங்கே இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அதெல்லாம் நடக்காது, இருந்தாலும் சொல்கிறேன். என் வீடே மறந்து போயிடுச்சு அப்படின்னா நான் உடனே என்ன என்ன சொல்கிறீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, இப்படி போய் ரைட் எடுங்க, ரைட் எடுத்து 3வது லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்கள் வீடுன்னு ரைட் ஞாபகம் வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்படின்னா ஏற்கனவே அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நான் சொன்ன உடனே ரைட் ஞாபகம் வந்துச்சு, ரைட் 3வது லெஃப்டா ரைட் ஓகே நான் போயிடுறேன் பிரதர், நோ ப்ராப்ளம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுல முதல் காரியம், பேசிக் திங். எத்தனை பேர் சத்தத்தை கேட்கணும்னு ஆசையாக இருக்குது? கை தூக்குங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ பரிசுத்த ஆவியானவர் உள்ள உட்காந்துருக்கிறார். நல்லா கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் உள்ள உட்காந்துருக்கிறார். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, தேவன் தான் பேசுறாரா பிசாசு பேசுறாரா? எத்தனை பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு? யாருமே நீங்கள் பரவாயில்லைங்க, நல்லா தெளிவாக இருக்கிறீங்க நீங்களாம். எனக்கு தான் அந்த கன்ஃபியூஷன் இருக்குது போல், பிசாசு தான் பேசுதா தேவன் தான் பேசுகிறாருன்ட்டு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. கரெக்டாக இல்லையா? இல்லை நானாக யோசிக்கிறேன்னா தோணுதா? நானாக யோசிக்கிறேன்னா தேவன் தான் பேசுகிறாரா இல்லை பிசாசு தான் என் புருஷன் வழியாக வந்து பேசுகிறாரா? என்னங்க எல்லாருக்கும் எல்லாமே தீர்க்கதரிசனம். பார்த்தீங்களா, தீர்க்கதரிசனமாக தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாமே சொல்கிற பாயிண்ட் எல்லாம் எல்லாருக்கும் பொருந்துது. இதுதான் தீர்க்கதரிசனம். இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, முதலாவது தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தில் பதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தில் பதிக்கப்பட வேண்டும். நிறைய தீர்க்கதரிசிகள் எனக்கு தெரியும், நிறைய தீர்க்கதரிசிகள் எனக்கு பழக்கம் உண்டு. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள்லாம், ப்ராஃபட் பீட்டர் குமார் அண்ணன்,
அந்த மாதிரி இப்போ ப்ராஃபட் ஜேம்ஸு, இவங்களை தீர்க்க தரிசன வரத்தில் செயல்படுறவங்க, அவங்கெல்லாம் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்க வேண்டும் என்றால் அதிகமாக தேவ வார்த்தையில் நீங்கள் என்னமா இருக்கணும், அதுதான் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் படிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? திரும்ப திரும்ப பைபிளே படிக்க சொல்கிறீங்களே பிரதர், புதுசாக ஏதாவது சொல்லி தருவீங்கன்னு பார்த்தா புதுசாக ஒன்றும் இல்லை பிரதர். நானும் பைபிளை புரட்டி பார்த்துட்டேன், அது ஒன்று தான் இருக்குது பிரதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும், உள்ள வைக்கணும். சுற்றி எப்படி இருக்கு, இருட்டாக இருக்கு, இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல, எல்லாமே முட்டு சவுறு மாதிரி இருக்கு. ஆனால் உள்ள எனக்குள்ள என்ன வேலை செய்யுது, வசனம் இருக்கு. அந்த வசனம் டார்ச் லைட் அடிக்குது ஃப்ரண்ட்ல. ஹல்லேலூயா. இதுதான் அவர் சொல்றாரு. புரியுதுங்களா? எதுவுமே இல்லை பிரதர் எனக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, வசனம் மட்டும் இருந்துச்சுன்னா அது எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லையா, வசனம் மட்டும் இருக்குதா, போதும், பொழைச்சிப்பீங்க வாழ்க்கையில். சீரியஸா சொல்றேங்க, சீரியஸா சொல்றேன். ஒண்ணுமே இல்லாம தான் அந்த ஊழியத்துக்கு வந்தேன்னா, வீட்டு வாடகை கூட கொடுக்க கையில் காசு இருக்காது. ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் சார் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் வார்த்தையை வச்சு தான் ஊழியத்துக்கே வந்தேன் நான், வெறும் வார்த்தையை பிடிச்சிட்டு தான். எங்கள் அப்பா எனக்கு என்ன பண்ணல, சர்ச்செலாம் கட்டி உட்கார வைக்கலன்னு. ஏன்னா எங்கள் அப்பா பாஸ்டர் கிடையாது. நிறைய நேரம் நான் சொல்லுவேன் ஆண்டவரே எங்கள் அப்பா பாஸ்டராக இல்லாததே நல்லது ஆண்டவரே, ஏனென்றால் உபத்திரவப்பட்டேன் உன் கற்பனைகளை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. சில நேரம் கீழே கொஞ்சம் அடி வாங்கி மிதி வாங்கி நல்லா கற்றுக்கலாம். சொல்லுங்கள், அடி வாங்கி மிதி வாங்கி நல்லா கற்றுக்கலாம். சைக்கிள் ஓட்டும் போது கீழே 2 வாட்டி விழுந்தீங்கன்னா கரெக்ட், அடுத்தது ஸ்கூட்டர் நல்லா ஓட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஸ்கூட்டரை நல்லா ஓட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்தோன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. காட் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் ஸ்கூட்டர், நாட் சைக்கிள். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ உள்ள வசனம் இருக்கணும். சொல்லுங்க, உள்ள வசனம் இருக்கணும். உள்ள வசனம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வசனத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக எடுத்து கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? புரியுதுங்களா? 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 எத்தனை பேருக்கு புரியுது? ஈஸியாக இருக்கா நான் சொல்றது? கஷ்டமாக தான் சொல்றேன்னா, 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டு, ஆனால் அதெல்லாம் தாண்டிடுவோம் பிரதர், இதுதான் கஷ்டமா இருக்குன்றீங்களா? ஹல்லேலூயா. எபேசியர் 5:22 எல்லா மனைவிகளுக்கும் கர்த்தர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. கீழ்ப்படியுங்கள் அப்படின்னா அது என்ன சொல்ல வருதுன்னா, அந்த வசனத்தில் அடிமையா இருங்கன்னு சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு அப்ப என்ன பிரதர் அண்ணா அவருக்கு அடிமையா, அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கும் மனைவி இருக்காங்க, ஆனால் நானும் அதை சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அடிமையா இருக்க சொல்லல, ஆனா சப்மிட் பண்ணுமா. சப்மிட்னானது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கணவர். ஹல்லேலூயா. முதலாவது உங்க வாயை திறந்து நீங்க என்ன சொல்லணும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த கணவர். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கணவர். இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் சப்மிஷன். என் கணவர் என் குடும்பத்தின் தலையா இருக்கிறார். சொல்லுங்க, என் கணவர் என் குடும்பத்தின் தலையா இருக்கிறார். கிறிஸ்து என் கணவனின், என்ன வரவே மாட்டீங்க வாயிலிருந்து? ஃபுல் டே வச்சிடலாமா செமினாரு, ஃபாஸ்டிங் ப்ரேயரு? வரவே மாட்டேங்குது. ஆண்டவர் கரெக்டாக தான் போயிட்டு இருக்காரு. சொல்லுங்க, கிறிஸ்து என் கணவனின் தலையா இருக்கிறார். இதுதான் சப்மிஷன். கிறிஸ்து கணவர் மனைவி. பிரிவினை ஆவி என் குடும்பத்தை பிரிக்குது பிரதர். அப்புறம் அந்த பிரிவினை ஆவி போய் இன்னும் 2 ஆவியை கூட்டிட்டு வருது பிரதர். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எங்க வீட்டில் தண்ணியை தெளிச்சு அந்த பிரிவினை ஆவியெல்லாம் பிரிச்சு மேஞ்சி, என்னங்க கரெக்டா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாது. நீங்க போய் திரும்ப ஹஸ்பண்ட போயிட்டு பிரிவினை ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னா பிரின்னு பிரிச்சுருவார் உங்களை அவரு. என்னங்க புரியுதுங்களா இல்லையா? ஹல்லேலூயா. எங்கேயாவது இயேசு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு உன் வீட்டுக்குள்ள அந்த ஆவி இருக்கு இந்த ஆவி இருக்குன்னாரா? சொல்லுங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போய் சொன்னாரா அவரு? எத்தனை வீட்டுக்கு சாப்பிட போனாரு? பரிசேயர் வீட்டுக்கு போறாரு, பாவிகள் வீட்டுக்கும் போறாரு, ஆயக்காரர் வீட்டுக்கும்
போகிறாரு. எந்த வீட்டுக்காவது போய் சொன்னார்? அது சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னார். ஆமென். ஸோ வார்த்தை உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா கரெக்டாக ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனை புரியும் உங்களுக்கு, அந்த ஆலோசனை புரிய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து ஏன் புரிய ஆரம்பிக்கலன்னா வார்த்தையே உள்ள இல்லை. ஆமென். வார்த்தையே உள்ள இல்லை, அதனால தான் ஆண்டவர் பேசுறது என்ன பண்ண மாட்டேங்குது? புரிய மாட்டேங்குது. ஆமென். பாருங்க, இன்னொரு இது வாசிப்போம். அடுத்தது யோவான் எழுதின சுவிசேஷம் நிறையா இருக்குது, பட் வில் சி இஃப் யூ கேன் கம்ப்ளீட். 14:16 ஜான். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். போதும். என்றென்றைக்கும் உங்களோடே, சொல்லுங்க, என்றென்றைக்கும். 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 என்றென்றைக்கும்னா என்ன அர்த்தம்? என்றென்றைக்கும் தான் அர்த்தம், வேற அர்த்தம் கிடையாது. அபைடு ஃபார் எவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபார் எவர், என்றென்றைக்கும். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, நீங்க எப்படி உணர்றீங்க, அதை வச்சு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லை. என்றென்றைக்கும். என்றென்றைக்கும். சொல்லுங்க, என்றென்றைக்கும் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோட பேர் வந்து தேற்றவாளன். ஆங்கிலத்தில் அவர் பேர் ஹெல்ப்பர்னு போட்டிருக்கு. உதவி செய்கிறவர். ஹெல்ப்பர் அப்பனா என்னது? உதவி செய்கிறார். சொல்லுங்க, உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். நேற்று ஒரு கால், இந்த ஃபேமிலி இவங்களும் யூஎஸில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளை ஃபோன் பண்ணி, அண்ணா என் ஹஸ்பண்ட், அவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. அண்ணா என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து வேலை செய்வார் போல். காலையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே வரலண்ணே. அவர் டீமெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏதோ ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க போல், பண்ணிகிட்டு இருக்காங்க, வரவே இல்லைண்ணே. அப்புறம் நான் நேராக போனேன், என்ன காலையிலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரே ஃபோனாக பேசிகிட்டு இருக்கீங்க, பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்னா அவர் சொல்கிறாரு, இது என்னன்னே தெரில, எங்கள் டீம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்றுமே நடக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. இந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கு, நேராக போயிட்டு பக்கத்தில் நின்றுட்டு, இதுவா அது, இந்த பிள்ளைக்கு தெரியாது அதை பற்றி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிள்ளை ஹவுஸ் ஒய்ஃப். இது நேராக அவர்கிட்ட போயிட்டு, அவர் ஹஸ்பண்ட்டை போயிட்டு, இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இயேசு நாமத்தில் எல்லாம் நடந்துருங்க, ஆண்டவருக்கு இதெல்லாம் ஈஸி ரொம்ப அப்படின்னா சொல்லிட்டு வந்துச்சா 10 நிமிஷத்தில் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா இயேசுவோட நாமத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லம் இருக்குது. இந்த பிள்ளைக்கு எப்படி இயேசுவோட நாமத்துக்கு வல்லம் இருக்குன்னு தெரியும்? உள்ள வசனம் இருக்கணும் முதல்ல, அவ்வளோதான் மேட்ரு. உள்ள வசனம் இருந்துச்சுன்னா அந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன பேசணும்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு சொல்லுவார். புரியுதுங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா இயேசுவோட நாமத்தை வச்சு பிசாசை மட்டும்தான் ஓட்டணும், இயேசுவோட நாமத்தை வச்சு பிசாசை மட்டும்தான் ஓட்டணும்னு போட்டிருக்கு. ஆனால் இயேசுவோட நாமத்தை வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு அவரே சொல்லி தருவார். புரியுதுங்களா? புரியுதுங்களா இல்லையா? ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி என் அக்கா பொண்ணுக்கு, இது யூஎஸில் இருந்தான் கால், இது தெரில, எல்லா டெஸ்டிமோனியும் அப்படி தான் வருது. கால் பண்ணி எங்கள் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, அவங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி சீக்கிரம் கல்யாணம் பண்ண வைங்க. இதெல்லாம் ரொம்ப சிக்கலான ஜெபங்க, சரிங்களா? நான் ஜெபம் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணுமா சீக்கிரம். இது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, புள்ள ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், நீங்கள் படித்தாதாங்க ஃபர்ஸ்ட் மார்க் வரும் அப்படின்னாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வச்சிருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வச்சிருக்காரு. ஸோ ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி ஆண்டவர் தானே சொல்ல போகிறாரு, கிரண் பாலா சொல்ல போகிறாரு, கிரண் பாலா மாப்பிள்ளை தேட போகிறாரு, இல்லை ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, அந்த பிள்ளை ஏற்கனவே ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டார் ஆண்டவர் என்கிட்ட. ஏற்கனவே ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கு. போன வாரம் தான் அவங்க ஃபோன் பண்ணி டெஸ்ட் பண்ணி சொன்னாங்க என்கிட்ட, பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், சரி நான் வந்து என்ன ஆண்டவர் சொன்னால் சொல்லிடுவேன், யோசிக்கலாம் மாட்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் சொல்கிறது தான் என் வேலை, நீங்கள் நல்லா நினைங்க, நினைக்காட்டி போங்க, எனக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து ஷீ இஸ் ஆல்ரெடி சீயிங் சம் ஒன். ஆல்ரெடி சீயிங் சம் ஒன் என்னது? லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான், டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டேன். அவங்க ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, போய் அவங்க அக்கா வீட்டில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஊழியக்காரர் பேசினார், அவர் வந்து சொல்லிட்டாரு உன் புள்ள வந்து ஆல்ரெடி யாரையோ பார்த்துட்டு இருக்கான்னு. அந்த புள்ள ஒத்த காலில் நின்றுருக்கு, நான் யாரையும் பார்க்கவே இல்லை, நான் யாரையும் பார்க்கவே இல்லைன்னு ஒத்த காலில் நின்றுருக்கு. இது போயிடுச்சு, நானும் மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து தீர்க்கதரிசனம் சொன்ன பிறகு எனக்கு அடுத்த ஞாபகமே வராது ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் ஸ்பிரிட் ஃப்ளோவில் சொல்கிறோம், அந்த ஆவியில் அப்படியே நடத்தப்பட்டு சொல்கிறனால ஞாபகம் இருக்காது. நம்ம யோசிச்சு சொன்னால் தானே ஞாபகம் வரும், கரெக்டாக இல்லையா? நம்ம அப்படியே ஃப்ளோவில் தானே சொல்கிறோம், ஆவியானவர் தானே சொல்கிறாரு.
அப்புறம் ஃபோன் பண்ணாங்க, போன வாரம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பிரதர் ஞாபகம் இருக்கான்னாங்க. நான் சொன்னேன் சத்தியமாக ஞாபகம் இல்லை, என்ன நீங்களே சொல்லிடுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க லாஸ்ட் இயர் எங்கள் அக்கா பொண்ணுக்கு, இந்த மாதிரி சீயிங் சம்மன் யாரையோ பார்த்துட்டு இருக்கான்னு. இப்போது ஒத்துக்கிட்டா, ஆமாம் நான் கடந்த 1 வருஷத்துக்கு மேலே ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆவியானவர் பொய் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. ஆவியானவர் பொய் சொல்ல மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? சில நேரம் வந்து உடனே நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கணும், மனசில் என்ன பண்ணணும், வச்சுக்கணும். என்கிட்ட சின்ன வயசில் ஆண்டவர் சொன்னார். நான் வந்து ஒரு சண்டே ஸ்கூல் படிக்கும் பொழுது, சண்டே ஸ்கூல் தெரியல, நம்ம சின்ன பிள்ளைங்களாம் போவாங்களே, ஒரு ப்ராபப்ளி 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் அந்த மாதிரி. நான் வந்து ஒரு சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு பையன், ட்ரெடிஷ்னல் சிஎஸ்ஐ ஃபேமிலி. நான் வந்து அந்நிய பாஷைனா என்னன்னு தெரியாது, ஆவியின் வரங்கள்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரியும் நல்லா, என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து டெய்லி பைபிள் படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்லி கொடுத்தாங்க? டெய்லி பைபிள் படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ஒன்றே என்னை காப்பாற்றிடுச்சு இன்னைக்கு வரைக்கும். எத்தனை பேர் அதை சொல்லி தெரியுங்க உங்கள் பிள்ளைங்க கிட்ட, டெய்லி பைபிள் படிக்கணுன்ட்டு? நல்லா படின்னு தான் சொல்கிறோம், டெய்லி பைபிள் படிச்சுட்டு நல்லா படின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. டெய்லி பைபிளை படிச்சுட்டு நல்லா படின்னு சொல்லுங்கள். ஸோ டெய்லி பைபிள் படி, ஒழுங்காக சபைக்கு போ, எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் வீட்டில். ஸோ ஒழுங்காக சண்டே ஸ்கூல் எல்லாம் போவேன். அப்போ சிறு வயதில் ஆண்டவர் என்னோட பேசினார், என் மனசில் ஒரு ஆசையை போட்டார். என்னென்னா, நீ முழு நேர ஊழியத்தை செய்வ அப்படின்னு ஆசையை போட்டார். எப்போ? நான் சண்டே ஸ்கூல் படிக்கும்போது. இது எப்படி வந்துச்சு? தேவனுடைய வசனம் எனக்குள்ளே வேலை செஞ்சிச்சு. ஹல்லேலூயா. முழு நேர ஊழியம் செய்வ அப்படின்னு போட்டார். அப்போ அநேகர்கிட்ட போய் நான் சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் முழு நேர ஊழியம் செய்யணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, போய் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு சிஎஸ்ஐயில் பாஸ்டராக ஆயிரணும். சிஎஸ்ஐ பாஸ்டர்லாம் பார்த்துருக்கீங்களா? அங்கி போட்டுட்டு வரணும் நாங்கள். ஏன்னா இன்னொன்று எனக்குள்ள ஒரு ஆசை என்னென்னா, சிறு வயதிலிருந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு எங்கே போனாலும் அற்புதம் நடக்கும். நல்லா கவனிங்க, இயேசு எங்கே போனாலும் அற்புதம் நடக்கும். சரி, இயேசு தான் பண்ணுறாருன்னு பார்த்தா, இயேசுக்கு அப்புறம் சீஷர்களும் எங்கே போனாலும் அற்புதம் நடக்கும். கரெக்டா இல்லையா? இயேசு தான் பண்ணுறாருன்னு ஏமாற்றிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் நம்மள, இயேசுன்னு. அப்புறம் பார்த்தா பேதுருலாம் பண்ணுறாரு, இயேசு தெரியாதுன்னு சொன்னவன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பவுலும் பண்ணுறாரு, சபையை துன்புறுத்தின பவுலும் அற்புதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரட்சிக்கப்பட்டு. ஸோ இதெல்லாம் படிக்கும் பொழுது எனக்குள்ள ஆசை வந்துச்சு, ஆண்டவரே அப்போ ஊழியம்னா இப்படி தானே இருக்கணும் ஆண்டவரே. என்னங்க கரெக்டாக இல்லையா? ஊழியம்னா இப்படி தானே இருக்கணும், வெறும் நான் வாயிலே வடை எவ்வளோ நாள் சுடுறது ஆண்டவரேன்னு கேட்டேன். என்னங்க, ஆண்டவர்கிட்ட இப்படி தான் பேசணும், நீங்கள் ஃப்ரீயாக பேசணும் ஆண்டவர்கிட்டலாம். ஊழியனா இப்படி இருக்கணும் ஆண்டவரே, என்னால் சாதாரணமாக ஒரு ஊழியத்தை என்னால் என்ன பண்ண முடியாது, இப்படியே சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சாதாரணமாக என்னால் ஊழியம் பண்ண முடியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ அ நார்மல் மினிஸ்ட்ரி, ஐ வாண்ட் டு டூ அ பவர் மினிஸ்ட்ரி. ஒரு வல்லமையான இயற்கை அற்பாற்பட்ட ஊழியமாக தான் என் ஊழியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல. ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்னு தெரில. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஓகே உன்னை நான் கரெக்டாக நடத்துகிறேன், ஆனால் நீ என்ன பண்ணு, அதுக்கு முன்னாடி ஒழுங்காக படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போ அப்படின்ட்டார். ஆனால் அழைப்போ என்னது? முழு நேர ஊழியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? வேலைக்கு போன்ட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ வேலைக்கு போனேன், எல்லார் மேலேயும் நானும் படித்தேன். பைபிள் காலேஜ் படிக்கலைங்க, நார்மலாக படித்தேன், வேலைக்கு போனேன், எல்லாம் பண்ணேன். ஆண்டவர் தொடர்ந்து வார்த்தையின் மூலமாக என்னோட பேசிக்கொண்டே இருப்பார். அதான் சொல்கிறேன்ல, காட் வில் ப்ரிப்பேர் யூ. ஆண்டவர் உங்களை தயார்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தயார்படுத்துவார். அதனால தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய சத்தத்தையே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அது எப்படி கேட்க முடியும்? அவரோட வசனம் உள்ளே போக போக தான் சத்தம் கேட்கும். ஏன்னா எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆசைகள், கனவுகள், வாஞ்சைகள், விருப்பங்கள், அழைப்புகள் எல்லாருக்குமே இருக்குது. கரெக்டாக? எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் வந்து நீங்கள் ஆக்சிடெண்ட்டாக பிறந்ததுன்னு யாருமே கிடையாது. தெரியாமல் பிறந்துட்டேன் பிரதர் அப்படிலாம் யாரும் கிடையாது. இன்ஃபேக்ட் தெரியாமல் பிறந்துட்டேன்னு சொல்கிறவனை தான் ஆண்டவர் தூக்குறாரு. கரெக்டாக இல்லைங்க? தெரியாமல் பிறந்துட்டான். தாவீது கடைசி தெரியாமல் பிறந்துட்டான், ஃபேமிலி பிளானிங் பண்ண பிறந்துட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, ரைட்டு தெரியாமல் பிறந்துட்டியா, வா உன்னை நான் ராஜாவாக்கிடுறேன். ஹல்லேலூயா. உன்னை நான் ராஜாவாக்கிடுறேன். உன் வீட்டில் ஒன்று தெரியாமல். ஆனால் தான் பாருங்கள், அண்ணனுங்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை, இவர் வீட்டில் வேலை. கரெக்டாக இல்லையாங்க? தாவீது அண்ணன்லாம் எங்கே வேலை பார்க்குறான்? கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறான். இவர் வீட்டில் வேலை, அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போகணும், சோத்து மூட்டையை கொண்டு போகிற வேலை. ஹல்லேலூயா. ஆமென்.
ஸோ வசனம் உள்ளே இருக்கும்பொழுது ஆண்டவர் பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. சொல்லுங்கள், கேட்டுக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். தாவீது சொல்கிறார்ல, ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை விட்டு நான் எங்கே போக முடியும், பாதாளத்தில் நான் படுக்கை போட்டாலும். ஸோ யூ கேன் நெவர் எவர் ரன் அவே ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஓடவே முடியாது, ஓட சான்ஸே கிடையாது. புதிய உடன்படிக்கை, நம்ம வந்து புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம், இயேசுவின் ரத்த உடன்படிக்கையில் இருக்கிறோம். அதில் வந்து மெயின் காம்பனண்ட்டே வந்து என்றென்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடே இருப்பார். உங்களுக்கு ஒரு தேற்றவாளனாக, ஹெல்ப்பராக உங்க கூடவே இருப்பார். அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்காக அவர் உங்க கூட இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது? ஹல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை பார்த்துட்டு முடிச்சிடுவோம் நம்ம. தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர், எல்லாம் கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. போதும், அந்த முந்தின வசனத்தை போடுங்க, 18 போடுங்க. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். ஓகே, இதுதான் ஆண்டவர் எனக்கு சொன்னார், டு செட் தி கேப்டிவ்ஸ் ஃப்ரீ. ஸோ சில பேர் இங்க இருக்கலாம், அதாவது நீங்க சிறைக்குள்ள இருக்கிறீங்கன்னு நான் சொல்லலை, சிறைக்குள்ள ஜெயிலுக்குள்ள அப்படி இல்லை, ஆனா உங்க வாழ்க்கையே ஒரு சிறைப்பட்ட ஒரு நிலைமையை போல இருக்கிறது உங்களுக்கு தோணுது. கை தூக்க வேண்டாம், ஆனால் நீங்கள் வந்து ஜபத்துக்கு வரும்போது எனக்கு சொல்லணும், நீங்கள் நான் தான் அப்படின்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரே பண்ணுவேன். சரிங்களா? உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு சிறை போல இருக்கு என் வாழ்க்கை, சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்ட்டு. அங்கே வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். உங்களுக்காக தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. எதுவுமே அவர் கண்கள்லேருந்து மறைவே கிடையாது. நீங்கள் சொல்லலாம், என் கஷ்டம் யாருக்குமே தெரியலன்னு சொல்லலாம், அது பொய், முற்றிலும் பொய். அது ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு தெரியும். தாவீது சொல்றான்ல, என் ராஜ்சாமங்களில் நான் உம்மை தியானிக்கிறேன். ராஜ்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன்னா படுக்கையில் படுத்துக்கிட்டே ஆண்டவர்கிட்ட பேசணும்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் படுத்துக்கிட்டே பேசுறீங்க ஆண்டவர்கிட்ட? லூக்கா 11:13 இதை வாசிக்கிறோம், ரொம்ப முக்கியமான வசனம். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்களா? நல்ல ஈவுகள். நம்ம ஏன் அதை கொடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. நம்ம பிள்ளைகள் ஏதோ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறனால கொடுக்கல, இல்லை நம்ம பிள்ளைகள் வந்து 24 மணி நேரமும் இயேசுவோடைய சித்தப்பா பையன் மாதிரி இருக்கிறனால கொடுக்கல. அதனாலயா கொடுக்குறீங்க? சொல்லுங்க, அதனால கொடுக்கல. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கறதுக்கான காரணமே அவர்கள் நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தான். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரும் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பதற்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க தொடர்ந்து. பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. அதிக நிச்சயம் அல்லவா? டபுள் ஷூரிட்டி. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக உம்மை நான் கேட்கணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக ஆண்டவரே நீங்கள் என்ன எனக்காக வைத்திருக்கிறீங்கன்றதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. எல்லாத்தையும் மூடி வச்சிடணும், ஃபோன் எடுத்து ஓரமாக வச்சிடணும். எஸ்பெஷலி நான் மீட்டிங்ஸ்லாம் போனால் ஹோட்டல் ரூமுக்குள்ளே போன உடனே வருவானுங்க, அந்த கூட்டிகிட்டு வந்து விடுவாங்களா நம்மள, அந்த பெல் பாய் வருவார்ல, வந்துட்டு உடனே டிவி ரிமோட் எடுப்பார். அவர் ஏசியை போடுவார், டிவி ரிமோட் எடுப்பார். டிவி ரிமோட் எடுத்து உடனே எதை போடுவார்? டிவியை போடுவார். நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதே அதான், டிவியை போடாத, டிவியை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. டிவியே பார்த்துட்டு இருந்தால் அவர் பேசுறது புரியாது, செல்ஃபோனே பார்த்துட்டு இருந்தால் மனைவி பேசுறது புரியாதது மாதிரி. புரிஞ்சிச்சிங்களா? செல்ஃபோனே பார்த்துட்டு இருந்தா
மனைவி பேசுறது புரியாது மாதிரி டிவியும் ஃபோனையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் யார் பேசுறது புரியாது? கர்த்தர் பேசுறது புரியாது. அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது, யாராவது ஊழியக்காரரை பிடிச்சி, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் கர்த்தருடைய சத்தத்தை அதிகமாக கேட்கணும், உங்கள் கையை வச்சு தலையை கொஞ்சம் ஆட்டி உங்களுக்கு ஒருவேளை இருக்கிற அந்த பவரெல்லாம் உள்ளே இறக்குங்க. ஒருத்தர் என்கிட்ட இப்படியே கேட்டார், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே கேட்டார், பிரதர் நீங்கள் நிறையா ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கீங்க, அந்த ஹீலிங் பற்றி நிறைய சத்தியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் ரொம்ப வருஷமாக உட்காந்து படித்து அந்த ரெவலேஷன்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, நிறைய அற்புதம்லாம் நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க பாருங்கள், பயங்கரமான நல்ல ஒரு நீங்கள் என்ன பண்ணுங்க, கையை வச்சு ஒரே நிமிஷத்தில் இறக்கிறீங்க எனக்குள்ள அப்படின்னார். சோம்பேறியின் உச்சத்தனம் அது, ஹைட் ஆஃப் லேசினஸ். இப்படியே சொன்னாருங்க அவரு, உண்மை. அவரு ஒரே வச்சு என்ன பண்ணுங்க, சர்ன்னு இறக்கிடணுமா, டவுன்லோட் பண்ற மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டிசையர் will birth your miracle. வாஞ்சையும் விருப்பமும் இருக்கிற இடத்துல தான் விசுவாசம் வேலை செய்யும், விசுவாசம் வேலை செய்கிற இடத்துல தான் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. வாஞ்சையும் விருப்பம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. நான் ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கு வந்தது ஆண்டவர் என்னை தரன்னு இழுத்துட்டு வந்துலாம் ஹீலிங் பண்ண வைக்கல. தரன்னு இழுத்துட்டு கையை தூக்கி வைடா அவன் மேலே, அப்படிலாம் பண்ணவே மாட்டார் ஆண்டவர். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், ஆண்டவரே இயேசு பண்ண மாதிரி ஊழியம் பண்ண எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, கொஞ்சம் பேதுரு பண்ண மாதிரி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, இவர் பவுல் பண்ண மாதிரி சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்ட சொல்லிக் கொடுத்தார் அவர். வாங்க இந்த இதை வாசிப்போம். எப்படி வாஞ்சை அற்புதத்தை பிறப்பிக்குது பாருங்க. ரொம்ப ஒரு அருமையான பகுதி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம், இதோட முடிச்சிருவோம் நம்ம. அடுத்து நம்ம எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணிடுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21 வாசிங்க. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல வென்றார். அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த கதையை படிக்கும்போது நிறைய பேருக்கு என்ன யோசிப்பாங்கன்னா, அப்போ ஆண்டவர் சில பேர் என்ன பண்ணல, சுகமாக்க விரும்பல. எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருக்கீங்க? அப்படி தானே இருக்குது, அப்படி தானே இருக்கு. ஆக்சுவலாக இந்த கதையை இந்த சம்பவம் நடந்ததே நமக்காக நடந்த சம்பவம். இது அந்த கானானிய ஸ்திரீக்காவே நடக்கலது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா அதை படிக்கும் போது எப்படி இருக்குன்னா, இயேசு எப்படி இருக்கிறாரு, கல் நெஞ்சக்காரர் மாதிரி தெரிகிறாருல, பின்னாடியே வருது. அவர் எப்படி இருக்காரு, ஒன்றும் பேசாமல் இருந்தான் இருக்கு. ஆனால் இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது, அன்றைக்கு இருந்த சீஷர்களுக்காக எழுதப்பட்டது இது நடந்த காரியம். ஏன்னா இயேசு பிரதானமாக ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துறேன். இயேசு பிரதானமாக யாருக்கு அனுப்பப்பட்டார் என்றால் யூதர்களுக்கு தான் அனுப்பப்பட்டார். அவர் வந்த காரணமே யூதர்களுக்கு தான். யூதர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுத்துடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உலகமெங்கும் போய் என்ன பண்ணுவானுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஏன்னா இயேசுவோட ஊழியம் 3 வருஷம் தான். ஸோ 3 வருஷத்துக்கு அவர் எத்தனை இடத்துக்கு போக முடியும்? அவர் சொல்லுங்க, ஒரு லெவலுக்கு தான் போக முடியும். இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த காலம் காரெல்லாம் கிடையாது, டக்குன்னு கிளம்பி போகிறதுக்கு. ஒரு இடத்துக்கு போனால் நடந்து தான் போகணும் அவர். ஸோ 3 வருஷத்தில் அவர் மிஞ்சி போனால் இஸ்ரேலுக்குள்ளே மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். அவர் அதுக்கு மேலாம் போக முடியாது அவரால். ஸோ அவர் சொல்லிட்டாரு, நான் என் இனத்தாருக்கு சுவிசேஷத்தை கொடுத்துருவேன். இது எப்படி இருக்குன்னா, பையன் கிட்ட கொடுத்துட்டேன், பையன் பெருசாகணும், எல்லாத்தையும் இது பிஸ்னஸை பெருசாகணும். ஹல்லேலூயா. அந்த கதை தான் இது. ஸோ இதை சொல்லிட்டார். அதான் சொல்றாரு, நான் யாருக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கேன், இஸ்ரவேலில் துளைந்த ஆடுக்கு தான். ஆனால் இந்த அம்மா பாருங்க, நல்லா கவனிங்க, இந்த அம்மா இஸ்ரவேல் ஸ்திரீ கிடையாது.
ஆபிரகாமின் குமாரத்தி கிடையாது. கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீனா விக்கிரகங்களை, நல்லா புரிஞ்சு. கானானிய ஸ்திரீனா முதல்ல அவங்களுக்கு உள்ள வந்து விக்கிரகங்களை வழிபடுகிறவங்க. இன்ஃபேக்ட் வந்து பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு, கானானியர்கள் வந்து பிள்ளைகளே பலி கொடுக்கிறவர்கள், நரபலி கொடுக்குற ஒரு கூட்டம். அது ரொம்ப ஒரு மோசமான விக்கெட் பீப்புள் அவங்க. ஆனால் அந்த அம்மாவோடைய மகளுக்கு என்ன பிடிச்சிருச்சு? பிசாசு பிடிச்சிச்சு. இப்போ இந்த அம்மாவோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு? படு மோசமாக இருக்கு, படு மோசமாக இருக்கு. ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன தேவை? இப்போ அற்புதம் தேவை. இயேசு கிட்ட வந்து நிற்குது. இயேசு என்ன பண்ணார்? ஒரு வார்த்தையும் சொல்லலை. அந்த இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ 23, பட் ஆன்சர்ட் ஹர் நாட் அ வேர்ட். 23 போடுங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஒரு வார்த்தையும் சொல்லலை அப்படின்னு கேட்டேன். இங்கே என்ன போட்டிருக்கு? அந்த அம்மா வந்து ஆண்டவர்கிட்ட எப்படி வருது? தாவீதின் குமாரனே அப்படின்னு வருது. வந்து ஒரு குருடன் வந்து தாவீதின் குமாரன் கத்தி என்ன ஆகிட்டான்? கண்ணு திறந்துருச்சு. நீ அதே ஃபார்முலா ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு எவனோ ஐடியா கொடுத்துருக்கான் ஒருத்தன். அந்த அம்மா பாருங்களேன், இதுதாங்க விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு பெருசாக சத்தியம் தெரியாது, ஆனால் தாவீதின் குமாரனேன்னு சொன்னால் நடக்கும்ன்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அது போதும் அந்த அம்மாவுக்கு. ஹல்லேலூயா, ஆமென். வந்துருச்சு அந்த அம்மா, கிளம்பி வந்து கூப்பிடுது. இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லலைன்னு போட்டிருக்கு. இயேசு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஆண்டவர் நமக்குள்ள வந்து விசுவாசத்தை என்ன பண்ணுவார்னா கிளப்பி விடுவார். உள்ள இருக்கிற விசுவாசத்தை கிளப்பி விடுவார். ஏன்னா நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் அங்கே வேலையை நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்காத வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா இல்லையா? ஸோ ஆண்டவர் அதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பார். He will stir up the faith that is inside of you. ஸோ இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடக்காமல் இருக்குன்னா அப்போ அங்கே இன்னும் விசுவாசம் செயல்படலைன்னு அர்த்தம். ஆண்டவர் ரெடியாக இருக்கிறாரு. யார் ரெடி ஆகணும்? நீங்கள் ரெடி ஆகணும். அவர் ரெடியாக இருக்கிறாரு. எதுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கிறார்? வெயிட் பண்ணிட்டு இருக்கார். திட்ட மாட்டார் ஆண்டவர். நல்லா கேளுங்க, திட்டலாம் மாட்டார். நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு கேட்டேன் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், ஏன்டா நான் எதாவது சொன்னால் நடந்துருண்டா, அதான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்றார். ஆண்டவர் எது சொன்னாலும் என்ன ஆயிரும்? நடந்துரும். ஏன்னா அவர் சொன்னாலே அங்கே என்ன உண்டாகும்? ஒரு புதிய காரியம் நடந்துரும், ஒரு கிரியேஷன், ஒரு சிருஷ்டிப்பு நடந்துரும். அதனால நான் எதுவும் பேசலை, சைலண்டாக இருந்தேன். அப்போ அந்த ஆண்டவர் வந்து அந்த அம்மாவோட விசுவாசத்தை இன்னும் வளர்க்குறாரு. சொல்றாரு, ஏம்மா பிள்ளையோட அப்பத்தெல்லாம் தூக்கி நான் யார் கொடுக்க முடியாது? நாய்க்குட்டிக்கு கொடுக்க முடியாது. ஏன் நாய்க்குட்டின்ற வார்த்தை யூஸ் பண்ணாருன்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி யூஸ் பண்ணார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இங்கே தேவனுடைய அன்பை நீங்கள் பார்க்கணும். இங்கே தேவன் வந்து அந்த அம்மாவை வந்து புறக்கணிக்கவே இல்லை. அந்த அம்மாவை சூப்பராக மேலே தூக்கிட்டு வர்றாரு விசுவாசத்தில். நாய்க்குட்டின்னு சொன்னது காரணம், கானானியர்களை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் நாய்ங்கள்னு வானுங்க. கானானியர்களை இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி சொல்லுவாங்களா? நாயின்னு தான் சொல்லுவாங்க, டாக்ஸ். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னது? தான் தான் பெரியவன். ஏன் அப்படி அவங்களுக்கு இருந்துச்சு? ஏன்னா அவங்க சொல்ற எங்கள் தேவன் தான் ஒரே தேவன், எங்களுக்கு தான் பெரிய ஆலயம்லாம் கொடுத்துருக்காரு ஆண்டவர். சாலமோன் கட்டின பெரிய ஆலயம் இருக்குது, எங்களுக்கு தான் வந்து பலிகள் இருக்குது, எங்களுக்கு தான் 10 கட்டளைகள் இருக்குது சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய வைராக்கியம். ஆனால் அந்த வைராக்கியம் வேஸ்ட் வைராக்கியம், அது ரிலீஜியஸ் வைராக்கியம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, எங்கள் தாத்தா கட்டின சர்ச்சு பார்த்தியா, இப்போ ஒரு கல்வெட்டில் எழுதியிருப்பார் தாத்தா பேர், என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? அந்த மாதிரி விசுவாசம் இல்லாத வைராக்கியம் அந்த மாதிரி இருப்பானுங்க. அவனுங்க நாய்ங்க மாதிரி தான் பார்ப்பானுங்க எல்லாரையுமே அவனுங்க. ஆண்டவர் ஆனால் என்ன சொல்லிட்டாருன்னா, நாயின்னு சொல்லாமல் குட்டி நாயின்ட்டார். நல்லவர் அவர். குட்டின்ட்டார். குட்டி நல்லா குட்டி க்யூட்டாக இருக்கும்ல பார்க்கறதுக்கு, குட்டி நாயின்ட்டார். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லுது? பரவாயில்ல, நான் குட்டி நாயாவே இருந்துட்டு போகிறேன். சொல்லுங்கள், குட்டி நாயாவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் மேஜையிலேருந்து வர துணிக்கைகளே அந்த குட்டி நாய் என்ன பண்ணும்? புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இயேசு வந்து பெரிய விசுவாசம் சொல்லியிருப்பாரோ அவனுங்க யாருமே யூதர்களே கிடையாது. 100க்கு அதிபதி யூதம் கிடையாது. அவனுங்கிட்ட தான் பெரிய விசுவாசம் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது. இயேசு கிட்ட வந்தால் நடந்துருன்ற ஒரே அந்த அறிவு மட்டும் தான் இருந்துச்சு. எல்லா தடையும் தாண்டிட்டு வந்துருவானுங்க. எப்படியாவது இந்த இயேசுவை பார்த்துடணும்யா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படியாவது பார்த்துடணும். எல்லாரையும் தள்ளிட்டு வருது அந்த அம்மா. ஹல்லேலூயா.
நீங்களும் எப்படி இருக்கணும்? எப்படியாவது என் வாழ்க்கையில் அற்புதத்தை நான் பார்த்தே ஆகணும், இப்படி தான் நீங்கள் இருக்கணும். ஓடுற வரைக்கும் வண்டி ஓடட்டும் பிரதர். பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காதீங்க வீட்டில் உட்காந்து. என்று காண்பே அப்படின்னு என்ன பாஸ்டர்? ஆமா, உயிரோட இருக்கவங்க பாடக்கூடாது இந்த பாட்டு. ஹல்லேலூயா. டிசையர் will birth faith in your life. விருப்பமும் வாஞ்சையும் தான் விசுவாசத்தை பிறப்பிக்கும். விரும்பணும், இது வேணும் எனக்கு ஆண்டவரே, இது வேணும்னா வேணும். இதற்கான வழிகளை ஆண்டவர் வார்த்தையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கான வழிகள் வார்த்தையில் இருக்குது. வார்த்தையில் போய் பாருங்க. ஆண்ட்ரூ ஒமாக்னு ஒரு தேவ ஊழியர், அவர் ஒரு சூப்பர் சாட்சி சொன்னார். அவர் கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக ஊழியம் பண்ணுறாரு அமெரிக்கா தேசத்தில். 1990களில் அவர் ஊழியத்தில் ரொம்ப ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக, பெருசாக ஒன்றும் பணம் இல்லையா, ஒன்றும் இல்லையா. இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக மினிஸ்ட்ரி வச்சுருக்காரு ஆண்ட்ரூ ஒமாக்கு. அவர் சொல்கிறார், என்ன பண்ணுன்னு தெரில. உடனே ஆண்டவர் சொன்னாரா, வேர்டுக்கு போ, வார்த்தைக்கு போ. வார்த்தையில் எங்கெல்லாம் வந்து ஆசீர்வாதங்கள் எழுதியிருக்கோ, என்ன எழுதியிருக்கோ, ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் எடு, எல்லாத்தையும் எடுத்து படி, வாசி, தியானம் பண்ணுனாராம். பண்ணாராம். சொல்கிறாரு, ஒரே வருஷத்துல என் சூழ்நிலையே மாறிடுச்சு. எங்கே இருந்தாலும் எனக்கு என்ன வர ஆரம்பிச்சிருச்சு, பணம் வர ஆரம்பிச்சிருச்சு உள்ள. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இல்லையா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். அதை குறித்து அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யுதுன்னு அறிந்து கொள்ளுங்க. அது எதை கொண்டு வந்துடும் வாழ்க்கையில்? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப பணம் பற்றாக்குறையாக இருக்கும்போது யார்கிட்டையும் போயிட்டு என் மினிஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுங்கலாம் கேட்கவே இல்லைண்ணா, கொஞ்சம் தாங்குங்கலாம் கேட்கவே இல்லை. நேராக போன வசனத்தை எடுத்தேன். எங்கெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பற்றி எழுதியிருக்கோ எடுத்து வச்சு தியானம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படிப்பட்ட செய்திகளை கேட்க ஆரம்பித்தேன். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்யுன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? ஆமென். ஸோ இன்னையிலேருந்து நல்லா கேளுங்க, நீங்கள் தான் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். ஆண்டவர் எடுக்க முடியாது, நானும் எடுக்க முடியாது. இப்படியே நான் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை கர்த்தர் வைத்திருக்கிற வேற மாதிரி வாழ்க்கையில் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அதை நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். கர்த்தரே முடிவு எடுக்க முடியாது, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இந்த அம்மா முடிவு பண்ணிச்சு, எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஏன் சொன்னாலும் பரவாயில்ல, நான் என் பிள்ளைக்கான சுகத்தை பெற்றுக்கொள்வேன். எப்படியாவது நான் அந்த சுகத்தை போய் அவட்ட என்ன பண்ணிடுவேன், பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. அந்த அம்மா பார்த்து தான் இயேசு சொல்றார், பெரிய விசுவாசம் உனக்கு அப்படின்ட்டார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொல்லுது, என்ன தடைகள் வந்தாலும் பரவாயில்ல, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆகில் நான் எப்படி ஆயிடுவேன், சுகமாயிருவேன். எவன் தடுத்தாலும் பரவாயில்ல, நான் போய் என்ன பண்ண போறேன், அவர் தொட போறேன். ஸோ நீங்கள் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நான் இந்த வேதத்தை வாசிக்கிறத நிறுத்த போறதில்லை. ஹல்லேலூயா. நான் வேதத்தை வாசிக்கிறத நிறுத்த போறதில்லை. நான் ஜெபிக்கிறத நிறுத்த போறதில்லை. சோர்வு வருமா? கண்டிப்பா வரும். ஜெபிக்கும் பொழுது தான் சோர்வே வருது, அது தெரியுமா உங்களுக்கு? லூக்கா 18 எடுங்க, டக்குன்னு வாசிச்சிருவோம். லூக்கா 18:1. இதோட முடிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். போதும், அவ்வளவுதான். சோர்ந்து போகாமல் என்ன சொல்லி இருக்கணும் அவரு இயேசு? எப்பொழுதும். ஏன் சோர்ந்து போகாமல் சொன்னாரு? ஏன்னா சினிமா பார்க்கும்போது சோர்வு வர மாட்டேங்குது. கரெக்டா இல்லையாங்க? மொபைல் பார்க்கும்போது சோர்வு வர மாட்டேங்குது. கேம் விளையாடும் போது சோர்வும் வர மாட்டேங்குது, சோருக்கு பசியும் வர மாட்டேங்குது. கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? வெட்டி கதை பேசும்போது சோர்வு வர மாட்டேங்குது. ஆனா எப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன வருது? கொட்டாவி வருகிறது. வருதா இல்லையா? வருதா இல்லையாங்க? ரேஹே நேமே ஷிகாராபா ஹாலாரானாமோ. என்னது இது? ஒரு நிமிஷம் தான் இருக்கு, 1 மணி நேரம் ஆன மாதிரி இருக்கு. என்னங்க என்னங்க கரெக்டா இல்லையா? வருதா இல்லையா? அதனால தான். ஏன் தெரியுமா சோர்வு வருது? ஏன் சோர்வு வருது? ஏன் சோர்வு வருது? ஏன்னா ஜெபிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆயிருவீங்கல்ல.
உட்காந்து ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிருவீங்க நீங்கள்? பெரிய ஆள் ஆயிருவீங்க. அதனால தான் உங்கள் மாம்சம்னா என்னது, உங்கள் சரீரம் சோர்வை கொண்டு வருது. அதே மாம்சம் 3 மணி நேரம் உட்காந்து படத்தை பார்க்குது. கரெக்டா இல்லையா? நீர் பெரியவர். எல்லாரும் நம்ம யாரெல்லாம் நான் வந்து அந்த வேர்டு கொடுத்து கூப்பிட்டேன்னா அவங்களாம் முன்னாடி வந்துடுங்க. பிரதர் வாங்க. வயிற்று பிரச்சனை சொன்னல, மற்றவங்க எல்லாருக்குமே நான் ஜெபிக்க போறேன். இவங்க மட்டும் முதல்ல வாங்க. நீங்க வந்துருங்க, இப்படி வந்துருங்க. யாரா பாடுறதுக்கு இருக்காங்களா? அங்கிள் இப்படி வந்துருங்க. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர். எல்லா வாய்களை தருது. அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே ஐ வாண்ட் யுவர் டச், உம்முடைய தொடுதல் எனக்கு இன்றைக்கு வேணும் ஆண்டவர். இதை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா உம்முடைய தொடுதல் எனக்கு வேணும். ஒரு மனுஷனுடைய தொடுதல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க என்ன தொடணும் ஆண்டவரே, நீங்க 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 என்ன தொடணும். ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே தேவதாசர் என்மேல் கையை வைக்கும் பொழுது இதை தான் நீங்க கேட்கலாம். ஆண்டவரே தேவதாசர் கையை வைக்கும் பொழுது அவரை நான் பார்க்க கூடாது ஆண்டவரே. I should not see him. இதை நீங்க கேளுங்க. ஏன்னா நான் கடவுள் கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு ஏதோ ஸ்பெஷல் அனாயிண்டிங்க கொடுத்திருக்காரு கிடையாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் பெரியவர். ஹல்லேலூயா. அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இயேசுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உயிர் தெழுந்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே அவர் வாயிலிருந்து உம்முடைய வார்த்தை மட்டும்தான் வரணும்னு கேளுங்க. உம்முடைய வார்த்தை மட்டும்தான் வரணும். ஆண்டவரே வியாதியில, எல்லா வியாதியில இருக்கவங்களாம் சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய ரட்சிப்பின் நாள், இன்றைக்கு என்னுடைய விடுதலையின் நாள், இன்றைக்கு நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிற நாள். 100க்கு அதிபதி சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரேன்னு சொல்றான். ஆண்டவரே கேளுங்க, அந்த ஒரு வார்த்தை. I am thank you Lord. Hallelujah. Thank you Lord. ஜெப தேவைக்கு 9894913619. ஐலாயிராரின் பில்லாமை திருநல்லம்மாயிரம், ஐலாயிராரின் பில்லாயிராய்யா, திருநிதாயிலாரின் பில்லாமை திருநல்லம்மாயிரம், திருதாயிலாரின்